சிந்து சமவெளி அகழாய்வில் கிடைத்த எழுத்துக்களை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவற்றின் விளக்கங்களுடன் புத்தகமாக வெளியிட்டுள்ளார் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிந்து சமவெளி எழுத்து முறையை அறிந்து கொள்ள வழிவகை செய்தால் 8,57,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த அளவுக்கு சிந்து சமவெளி கால எழுத்துக்கள் இன்றும் புரியாத புதிராக இருந்து வருகின்றன. அதனை ஆய்வு செய்த அறிஞர்கள் பலரும் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளுடன் சிந்து சமவெளி எழுத்துக்கள் ஒத்துப்போவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிந்து சமவெளி சித்திர எழுத்துக்களுக்கு விளக்க உரை எழுதி அசத்தியுள்ளார் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியரான உன்னிகிருஷ்ணன். கார்ட்டூன் வரைவதில் ஆர்வம் கொண்ட உன்னிகிருஷ்ணன் முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த புத்தகங்களை படித்துள்ளார். பிறகு சித்திர எழுத்துக்களை எளிதில் புரிந்து அவற்றிற்கு தமிழில் விளக்கம் எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகத்தின் மூலம் பண்டைய பிராமி எழுத்துக்கள் எப்படி இருந்தது, தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்தது, அதன் பின் பரிமாண வளர்ச்சியில் தமிழ் எழுத்துக்களின் மாற்றம் குறித்தும் புத்தகத்தில் தெளிவுபடுத்தி இருப்பதாக கூறுகிறார் உன்னிகிருஷ்ணன். என்னுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பிராமி எப்படி இருந்துச்சு, தமிழ் எப்படி இருந்துச்சு, ஹரப்பாவில் இந்த எழுத்துக்கள் எப்படி இந்த கீழடியில் கிடைச்ச எழுத்தாகட்டும் ஹரப்பாவில் இருக்கக்கூடிய எழுத்தாகட்டும் எப்படி அதனுடைய ஒருமித்த எப்படி அந்த வடிவங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுன்னா கூடுதல் சுவாரஸ்யம் ஆட்டம் இயல்பாகவே வரும். அதன் மூலிமா தமிழ் மொழி இன்னும் சிறப்பாக செம்மையாக கற்றுக்கணும். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற கூடுதலாகவும் இதை வாசிக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும் வருங்க. இதே மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற எண்ணம் இளைய தலைமுறைக்கு வருங்கிறது அதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் கிரியா சக்தியாகவும் இந்த புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் சித்திர எழுத்துக்களின் அர்த்தங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறுகிறார். சமீபத்தில் மேட்டுப்பாளையம் வந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்த புத்தகத்தை உன்னிகிருஷ்ணன் பரிசாக வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.